இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியும் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து அரோரா. அவங்க இன்றைக்கி பண்ண விஷயங்கள் இருக்கே, 2 நாளாக ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்க. ஐயோ, மற்றவங்கள வெறுப்பேற்றுறதுல வந்து நம்பர் ஒன்னுங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் வந்து ஆல்ரெடி ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்கே. மற்றவங்கள வெறுப்பேற்றி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், எனக்கு அந்த ஒரு வியாதி இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல. அது வந்து அப்படியே இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஸோ இன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கமருதீன் விக்ரம் டீம் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சதுன்னா பிரியாணி தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஆனால் டீட்டெயிலாக வந்து காமிக்கல. ஸோ லைவில் தான் நல்லா இருந்தது. ஸோ இது பார்த்த உடனே அரோராவுக்கு வந்து ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங். உட்காந்து ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் அவன் கமருதீன் ஊட்டி கொடுப்பாங்கல்ல அரோரா, அப்புறம் ஏன் நீங்கள் அழறீங்க அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கமருதீன் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே பேம்பர் பண்ணுறாங்க. சின்ன குழந்த எல்லோரும் வந்து பேம்பர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இல்லை எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, எனக்கு சிக்கன் சாப்பிட்ணும், எனக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்னென்னமோ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பாராட்டி சீரூட்டி அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க, சாப்பிடுமான்னு சொல்லிட்டு. அதுதான் எப்போவுமே வந்து மற்றவங்கள வெறுப்பேற்றும் போது தெரியணும் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் வரும், நம்மளுக்கும் ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு. ஸோ அரோராவுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அரோராவுக்கு இன்னொரு பெரிய ஒரு காண்டு என்னென்னா, பாருவை வந்து இன்றைக்கி வந்து பாருலாம் வந்து சான்ஸே இல்லை. இன்றைக்கி லைவில் ஃபுல்லாகவே வந்து பாருவோட சவுண்டு தான், அதுவும் பாசிட்டிவில். ஸோ முதல்ல பாருவுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தாங்க ஹாட்ஸ்டாரில். ஸோ எல்லாருமே வந்து இது மாதிரி பாருக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, பாருவோட இந்த சேஞ்ச் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ பாரு வந்து இவங்க சைடு இன்றைக்கி திரும்பி கூட பார்க்கல. காலையில் ரம்யா கூட நடந்த கான்வர்சேஷனில் பாரு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இனிமேல் வந்து அவங்க என்ன தான் வெறுப்பேற்றினாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தாங்க. அது வந்து அரோராவுக்கு வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா பாரு வந்து இவங்கள பார்த்து வயிற்றுச்சல் படணும், இல்லைனா வந்து இவங்கள பார்த்தே வந்து டென்ஷன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து அரோரா பண்ணிகிட்ருக்காங்க. அரோராவுக்கு வந்து கமருதீன் மேல வந்து அன்பு, காதல் இல்லை நட்பு எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணுறாங்க நல்லா அவங்க கண்டென்ட்டுக்காக. கமருதீனை வச்சு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அது தெரியாமல் இந்த மக்கு சாம்பிராணி கமருதீன் என்ன பண்ணுறாங்க, இந்த அரோரா பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த டான்ஸ் டாஸ்கில் கூட பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் எப்படி அரோராவுக்கு வந்து திடீர்னு ஒரு எனர்ஜி வந்தது. மார்னிங்லேருந்து நல்லா ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணிவிட்டு பாரு வெறுப்பேற்றுறதுக்கு எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. பாரு திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கி எபிசோடில் கூட பாரு கமருதீன் இல்லைனா அரோரா ஒரு கான்வர்சேஷன் கூட இல்லை. ஏன்னா பாரு முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல் அவங்க சைடே நான் திரும்பி போக மாட்டேன்ப்பா. அப்புறம் கிச்சனில் இருந்தபோது கெமிக்கு நடந்த சண்டை இருக்கு இல்லையா, கெமி திவ்யாலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பாரு வந்து பேசுவாங்க. இந்த டைமில் அரோரா வந்து ஏதோ பெருசாக கருத்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேச வந்தாங்க இல்லையா. பாரு வந்து மைண்டே பண்ணல, அது அவங்க சண்டை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காம் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்துச்சு நம்ம அரோராவுக்கு வந்து அங்கே இருக்க முடியல. என்னடா இது, என்ன பண்ணாலும் வந்து பாரு வந்து ட்ரிகர் ஆக மாட்டேன்றாளே, அந்த ஒரு இதில் தான் வந்து அரோரா இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு வன்மத்தை எல்லாமே வந்து இந்த டான்ஸ் டாஸ்கில் வந்து கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் அரோரா. ஸோ கமருதீனை வச்சு என்னவா மாக் பண்ணி ஆடுறாங்கப்பா. அதாவது பாருக்கு வந்து ஹர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆட்டம் போட்டாங்க. அப்பாப்பாப்பா. ஆனால் நம்ம பாரு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்க்குற இந்த கண்டஸ்டன்ஸும் சரி, பிக் பாஸும் அதுக்கு மேலே அரோரா இன்றைக்கி சூப்பராக பண்ணிக்கார அரோரா, நீங்கள் வந்து செம்ம எனர்ஜி அப்படிலாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களா. இவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி எதுக்கு, வன்மத்தை வந்து வாங்கி பீரோவில் வைக்கிறதுக்கா? சீரியஸாக சொல்கிறேன், அந்த வீட்டில் ஒரு ஹியூமனிட்டி இல்லாத ஒரு கேர்ள்னு பார்த்தா இந்த ஒரு அரோரா தான் நான் சொல்லுவேன், வேறு யாருமே நான் சொல்ல மாட்டேன். திவ்யா, கனி, சாந்திராலாம் வந்து வேறங்க. அரோரா வந்து மற்றவங்க கஷ்டப்பாடில் வந்து ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து அரோராங்க. அதே மாதிரி காயின் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ பாரோட டீம் வந்து விக்ரம்க்கு வந்து 4 காயின் கொடுத்தாங்க. அது இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியலை. விக்ரம் கிட்ட போய்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க, அது என்ன, நாங்கள் கூட தான் எவ்வளோ வேலை செஞ்சோம், ஏமா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் யாராவது வந்தால் சும்மா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்கள கூட்டின்னு போகிறது ஒரு வேலையா? இந்த கிச்சன் டீம் வந்து எல்லாருக்குமே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சமைச்சிட்டே இருந்தாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஸோ அது பெரிய வேலையா இல்லை உங்களோட பெரிய வேலையா? கிச்சன்லேருந்து அவங்க வெளியே இறங்கலை இன்றைக்கி. அப்போ கூட கிச்சனை வந்து யாருமே மதிக்கலை, நல்லா வெட்டுவாங்க, ஆனால் காயின் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி கெமி சண்டையில் பெருசாக போயிட்டு சப்போர்ட் பண்ணாங்களே திவ்யாவுக்கு போயிட்டு, அப்படியே இவங்க டீம்லேருந்து காயின் கொடுக்க வேண்டியதானே, நல்லா சமைச்சு போட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லை, விக்ரம் கிட்ட வந்து செம்ம காண்டில். ஏன்னா இன்றைக்கி பாரு கலாய்க்கவே இல்லை. யூஸ்வலாக பாரு யாராவது கலாய்ச்சாங்கன்னா அரோராவுக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஒரு மூவி இருக்குல்ல, சூர்யாவோட ஒரு மூவி, எனக்கு ஞாபகம் இல்லை பேர், ஸ்பைடர். ஆமாம், ஸ்பைடர் மூவியில் எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் தெரியுமா?
ஸோ மற்றவங்க இறந்தாங்கன்னா இவருக்கு வந்து செம்ம ஹாப்பி. அதுதான் வந்து இப்போ அரோராவோட கேரக்டர். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஹாப்பினஸ். ஸோ இன்றைக்கி பாரு வந்து யாருமே கலாய்க்கலை. பாரு தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எபிசோட்லேயே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இருக்க முடியல. கடைசியில் வந்து சிக்கனும் வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு சிக்கன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவேன். என்னத்த சொல்கிறது, இதில் வேற எல்லாரும் வந்து அப்படியே தூக்கி வைக்கிறாங்க. அரோரா இன்னைக்கு சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு.